யாவருக்கும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த அவருடைய மகத்துவமான பரிசுத்த ஓய்வு நாளில் கூட நாம் தேவனை ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை போற்றவும் துதிக்கவும் அவர் பாராட்டின தயவுக்காக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மூலம் சகல துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்ளலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கூட கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கூட இந்த காலை நேர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூட தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு விசுவாச பயணம். நம்முடைய விசுவாச பயணம் எப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அந்த ஆதார வசனம் நம்ம மீண்டுமாக கூட வாசிப்போம். கொஞ்சம் சரி. சங்கீதம் 107 அதிகாரம் 7வது வசனம். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அங்கே நாம் பார்க்கிறோம், சரியான பாதையில் அவர்களை, அதாவது அவங்க தங்கியிருக்கும் ஸ்தலத்தை அந்த ஊருக்கு கொண்டு போய் தேவன் தான் சேர்க்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அந்த விசுவாச பயணத்தில் தேவன் தான் எல்லாரையும் என்ன பண்ணணும்னாக்கா வழி நடத்தி செல்லணும். இந்த புது சிருஷ்டியின் ஓட்டமாக இருந்தாலும் சரி, வேதத்தில் நிறைய விசுவாச பயணங்கள் என்ன மேற்கொண்டிருக்கிறாங்க. ஏதாவது உங்களுக்கு யாராவது அதுமாரி விசுவாச பயணம் போகிற இடம் தெரியாமலே கிளம்பி போன யாராவது உங்களுக்கு தெரியுங்களா? ஆபிரகாம் போகிறாரு. வேற இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலேருந்து போகிறாங்க, கானான் தேசத்தை தெரியாத போகிறாங்க. இன்னும் கூட நிறைய இருக்கிறாங்க. பயணம் என்பது அதான் இந்த நாட்களில் பிரயாணம் அப்படின்றது முழு மனுக்குலமே போய்க்கினுக்குது. ஏதோ ஒரு ஊருக்கு, ஏதோ நான் கூட பாருங்கள், அங்கேருந்து இங்கே வந்தேன், இங்கேருந்து நிறைய பேர் வெளியே போயிருப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் நிறைய ட்ராவல்ஸ் போய்க்கினுக்குது. இன்றைக்கி ட்ரெயின் காரியத்திலேருந்து ஃப்ளைட்லேருந்து 24 மணி நேரமும் இயங்கிக்கின்னு இருக்குது. அப்படின்னாக்கா காரணம் என்னன்னாக்கா பிரயாணம் தான். அவங்க பயணம் செய்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகள், நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, நிறைய பேர் பிஸ்னஸுக்கு போகிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணோம், மனுக்குலம் ட்ராவல் பண்ணிக்கினே இருக்குது. எதையோ ஒன்று தேடி, பணத்தையோ ஏதோ ஒரு காரியத்தை தேடி பிரயாணம் பண்ணிக்கொண்டிருக்கு. ஆனால் நாம் பார்க்க போகிற வேதத்தில் ஒரு விசுவாச பிரயாணம் மேற்கொண்ட ஒரு டீம், அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் நீங்கள் சொன்ன மாரி ஆபிரகாம் புறப்பட்டிருக்கிறாரு. ஊருன்ற கல்தேயர் பட்டணத்தில் தேவன் சொன்ன உடனே கிளம்பி எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு கேள்வி கூட கேட்காம என்ன பண்ணிடுறாருன்னா கிளம்பி வந்துடுறாரு. அதே போல் இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலிருந்து போகிறாங்க. யாக்கோபு யோசேப்பை தேடி எகிப்துக்கு போகிறாரு. இதுமாரி நிறைய விசுவாச பயணங்கள் வேதத்தில் இருக்குது. அப்படி நாம் பார்க்க போகிற விசுவாச பயணத்துக்கும் சபையுடைய விசுவாச பிரயாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களுடைய விசுவாச பிரயாணம் மாரி நம்மளுடைய விசுவாச பயணத்தை கூட அமைக்கணும் இந்த கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நிறைய சம்பவங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேதத்தில் பதிவிட்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களாகி நாம் ஆவிக்குரிய காரியங்களை நாம் என்ன பண்ணணும், ஆவிக்குரிய நாம் என்ன பண்ணணும், ஆவிக்குரிய காரியங்களோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக அவசியமாக இருக்கிறது அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14, 15 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13-15. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளிலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து தியானிக்கப்படுகிறவைகளை நிதானிக்கப்படுகிறவைகளினால் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து தியானிக்கிறான், நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனானாலும்
ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னாக்கா, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை என்ன பண்ணணும்னா ஆராய்ந்து நிதானித்து கொள்ளணும் அப்படின்னு கூட அங்கே சொல்கிறத கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்குற வசனங்கள் மனுஷ ஞானத்தினால உண்டானது இல்லை. நம்ம எந்த சம்பவமானாலும் வேதாகமத்தில் இருக்கிற ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷங்கள் வரைக்கும் எந்த சம்பவமானாலும் மனித ஞானத்தில் தோன்றினதல்ல, தேவனுடைய ஞானத்தில் அவருடைய வல்லமையில் உண்டாக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. இதெல்லாம் ஆவிக்கேற்ற பிரகாரமாக இது எதுவுமே பேர் சபையில் இந்த விசுவாச பயணத்தை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா யாருமே எல்லோரும் ஏன் போயிடுவாங்க, இல்லை ஒன்று தூங்கிடுவாங்க. ஆனால் ஆவிக்குரியவர்களாகி நாம் இதை என்ன பண்ணணும்னா விழிப்புள்ளவர்களாக கேட்டு நம்மளுடைய ஜீவியத்துக்கு இது எப்படியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நிதானிக்கணும். இந்த ஓட்டம் நம்முடைய இரட்சகர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த விசுவாச ஓட்டமாக இருக்கிறது. இந்த ஓட்டத்தில் நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து நாம் ஓடணும். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியா நாம் பார்க்க போகிற சம்பவம் கிமு கிட்டத்தட்ட 600, அதாவது இஸ்ரேல் ஜனங்க பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து வெளிவந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்ட அவங்க மேற்கொண்ட அந்த பயணத்தை தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம். முன் நடந்த சம்பவம், அவங்க புறப்பட்ட பிரயாணத்துக்கும் நம்முடைய பிரயாணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நம்ம இன்றைய நாளில் ஒப்பிட்டு பார்க்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளை வாசிக்கலாம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். அங்கே நாம் பார்க்கிறோம், 1ஆம் மாதம் 1 தேதியிலே பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வர்றார் எஸ்ரா அப்படின்னு கூட பார்க்குறோம். அந்த விசுவாச பயணத்தை பற்றி தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னா இன்றைய நாட்களில் பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் போய் அவங்க கூட ஒரு 12 பேர்களை ஆசாரியர்களை அழைச்சிக்கின்னு என்ன பண்ணுறாங்கனாக்கா, கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தூரம் அவங்க பிரயாணம் பண்ணுறாங்க. பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு போய் சேர வேண்டிய பயணமாகுது. இதுதான் நம்ம விசுவாச பயணமா அப்படின்னு பார்க்குறோம். அதை அவர் எப்படியா ஆரம்பித்தார் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னவெல்லாம் கொண்டு போனாங்க அங்கிருந்து அப்படின்னு பார்க்க போகிறோம். எத்தனை பேரோடு போனாங்க, எப்படி பாதுகாப்போடு போனாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்க, எப்படியா அந்த பிரயாணத்தை முடித்தாங்க, விசுவாசத்தோடு எப்படி முடித்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த எஸ்ராவை பற்றி வேதம் சொல்கிறது உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா அப்படின்னு கூட சொல்கிறத பார்க்குறோம். வாசிக்கலாம். 7:12 கூட வாசிப்போம். எஸ்ரா 7:12. ராஜாவாகிய அர்சடா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதுகிறது என்னவென்றால், அங்கே நாம் பார்க்குறோம் 11 கரெக்டு. உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா அங்கே அர்த்தசஷ்டா அங்கே எழுதுறது கூட பார்க்குறோம். இப்படியா அவர் கவனிக்கும்போது பழைய ஏற்பாட்டு தோராவை அவர் அந்த அளவுக்கு ஞானமாக தேவனுடைய ஆவியில் என்ன பண்ணிருந்தாங்க, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அவைகளின்படி செய்யறதுக்கு தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார் அப்படின்னு கூட அங்கே சொல்கிறத கூட பார்க்குறோம். வேதம் ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் நற்சாட்சி கொடுக்கறதா கூட பார்க்குறோம். நல்ல பெயர் கூட தர்றது, நீதிமானாகிய நோவா அப்படி சொல்கிறத பார்க்குறோம். அப்புறம் எங்கும் உண்மை உள்ள மோசே, அவரை பற்றி கூட நம்ம நிறைய பாடத்தில் பார்த்துருக்குறோம். இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, அவரை பற்றி கூட நம்ம பார்த்துருக்குறோம். வேதத்தை உத்தம கபடற்ற இஸ்ரவேலன் நத்தானியேல், அவனுக்கு அது மாதிரி குறித்து கூட இது மாதிரி நிறைய விசேஷமான பேர்கள் நிறைய வேதத்தில் வர்றதை பார்க்குறோம். அப்படி தான் இந்த எஸ்ராவுக்கு உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா அப்படின்னு பார்க்குறோம். நிறைய இதுமாரி வேதத்தில் நிறைய காரியங்கள் வர்றதை பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளை நற்பெயர்களை நிறைய தருது அப்படின்னு பார்க்குறோம்.
என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமியே அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் ராஜா கூட உன்னத பாட்டில் எழுதியிருக்கிறாரு. அது உண்மையான சபைக்கு அடையாளமாக இருக்கிறது கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய நேசர் நம்மளை பார்த்து இன்றைய நாட்களில் அதுமாரி அழைப்பாரா அப்படின்ற கேள்வி நம்மளுடைய இருதயத்தில் வச்சுக்கலாம். சரி, நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அங்கே நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே, எஸ்ரா மற்றும் 12 ஆசாரியர்கள் எருசலேமுக்கு புறப்படும் முன் 3 நாள் உபவாசம் போடுறாங்க அகவா என்ற நதிக்கரையில் அப்படின்னு கூட பார்க்குறோம். புறப்பட்டுட்டாங்க. ஏன் இது அவங்களுக்கு சாதாரண பிரயாணம் இல்லை. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய வனாந்திர பயணம். ரொம்ப கிட்டத்தட்ட 4-5 நாட்களுக்கு மேலே ஆகும் அவங்க ஒட்டகத்து மேலே போனதுக்கு. தேவனுடைய பொக்கிஷங்களை, தேவாலயத்து பொக்கிஷங்களை சிறையிருப்புக்கு போன ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்ப கொண்டு போகிறாங்க எருசலேமுக்கு. அந்த சம்பவம் தான் இது. வெறுமே சாதாரணமான பயணம் இல்லை, நிறைய பொக்கிஷங்கள் கூட அழைச்சி கொண்டு போகிறாங்க, எடுத்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். எதிரிகள் நிறைஞ்ச பயணம் அப்படின்னு கூட பார்க்குறோம். இதை எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9 கூட வாசிக்கலாம். முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். 7-9ங்களா? அந்த பயணம் 2-3 நாள், ஒரு 5 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 5 மாதங்கள் செல்லும் அப்படின்னு கூட அங்கே வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஈஸியான பயணம் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உபவாசம் பண்ணுறாங்க. 3 நாள் உபவாசம் போடுறாங்க. அந்த பயணத்தை தொடங்கினாங்க. அந்த உபவாசத்தோடு அந்த பயணத்தை தொடங்கினாங்க அப்படின்னு பார்க்குறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்போது அந்த உபவாசம் நமக்கு தேவையா தேவையில்லையா? கர்த்தர் இயேசு வந்திருக்கிறாரு, 2ஆம் வருகையில் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் சபையை கூட இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏற்ற கால சத்தியங்கள் தரார், எல்லாம் பண்ணுறார். அப்படி இருக்கும்போது மணவாட்டி கூடவே இருக்கும்போது, மணவாளன் கூடவே இருக்கும்போது மணவாட்டி என்ன பண்ண மாட்டாங்க? உபவாசிக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? இதெல்லாம் சரியா? கீழ்ப்படுகிறவங்களுக்கு நம்ம எல்லாமே இங்கே நம்ம 100% கீழ்ப்படுகிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, சீசர்கள் அன்றைக்கி அப்படி தான் இருந்தாங்க. அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் கீழ்ப்படி இருந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, யோவானுடைய சீசர்கள் உபவாசித்தாங்க, இரட்சகருடைய சீசர்கள் உபவாசிக்கலை. அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்னார். ஆனால் நாம் இன்னைக்கு நம்முடைய இரட்சகர் 2ஆம் வருகையில் வந்திருந்தால் கூட நம்முடைய பிரயாணம் சரியாய் முடிப்பதற்கு நம்மளுடைய ரொம்ப கொஞ்ச நாளில் ரொம்ப கிட்ட இருக்கிறோம். இதுக்கு நம்ம வெற்றியாக நம்ம முடிக்கணும், அந்த சிறுமந்தையாகி சபையாக முடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அவங்க பிரயாணம் எப்படி உபவாசத்தோடு அவங்க செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்ம கூட செய்யணும் அன்பு சகோதர சகோதரிகள். ஏன்னா இது அவ்வளோ சாதாரண பிரயாணம் கிடையாது. இந்த உலகத்திலே சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், மோடி பதவியை பார்க்கிலும் இந்த புது சிருஷ்டியின் ஓட்டம் என்பது மிகவும் விசேஷித்த விதமானது, அபாயகரமானது. நம்ம கொஞ்சம் ஏனோ தானோ அப்படின்னு இருந்துட்டோம்னா நம்முடைய சிந்தை மாற்றப்பட்டு சாத்தானால என்ன பண்ணால் மாறி வேறு வழியில் கொண்டு போயிட வாய்ப்பு இருக்குது அன்பு சகோதர சகோதரிகள். அப்படியாமட்ட இந்த புது சிருஷ்டியின் ஓட்டத்தில் நம்மளுடைய ஜீவியங்களை எப்படி தான் கழிக்கணும் அப்படின்னா, இந்த உபவாச கூடுகை நம்ம அதாவது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியங்களில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா உபவாசிக்கணும். எவ்வளோ பேர் சபையில் தேவைகளோடு நிறைய பேர் இருப்பாங்க. பேசிக்கில் சொல்லுவாங்க, நம்ம நிறைய ஜெபம் பண்ணக்கூடாது, நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, நமக்கு எல்லாவற்றையும் தேவன் செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த கடைசி நாட்களில் நாம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக உபவாசித்தான் ஆகணும். கண்ணீரோடும் அழுகையோடும் உபவாசிக்கணும். ஏன்னா நம்ம கரெக்டாக ஓடலை, நம்மளுடைய ஓட்டம் சரியாக ஓடலை. எழுதப்பட்ட பிரகாரம் சபை எப்படி இருக்கும், சிறுமந்தையாகிய சபை எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது வேதத்தில். அதுமாரி நம்ம கரெக்டாக ஓடிக்கொண்டு இருக்கிறோமா அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம்.
அப்படி யாராவது இங்கே கரெக்டாக ஓடுறவங்க இருக்கிறீங்களா? சொல்ல முடியுங்களா? அப்படி ஓடணும், நாங்கள் கரெக்டாக ஓடிக்கின்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம இந்த சத்தியம் கேட்டுட்டு வெளியே போன உடனே இந்த சத்தியத்துக்கு நம்ம என்ன கேட்டோமோ அதுக்கான டெஸ்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ணோமோ வீழ்ந்து தான் போயிடும். நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த இரவு ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய இரட்சகருடைய ஜெபம் அவருடைய தேவ சமூகத்தில், அதனால தான் நம்ம இன்று வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய நீதி, நம்மளுடைய நடக்கை இதெல்லாம் நம்மளை இந்த சத்தியத்தில் கொண்டு வந்து அமர செஞ்சுருக்குதா அப்படின்னாக்கா இல்லைங்க. எல்லாமே அவருடைய கிருபையினால இருக்குது. அதனால இந்த ஓட்டத்தை தேவனுடைய கிருபையிலே நாம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அவசியம் உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு மூத்த சகோதரர்களுடைய ஆலோசனைகள் கூட நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எந்த விதத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், ஆனால் அதுக்காக நம்ம உபவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. என்னென்ன காரியத்துக்கு அப்படின்னாக்கா தேவனிடத்தில் இன்னும் நாம் கிட்டி சேர அவசியம் உபவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்மை நாம் தேவனிடத்தில் தாழ்த்தும்படி, அதாவது நம்மை நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தமே எங்களுடைய ஜீவியங்கள் ஆகட்டும் அப்படின்ட்டு ஒப்பு கொடுக்கும்படி, முழுமையாக ஒப்பு கொடுக்கும்படி நாம் உபவாசிக்கணும். சத்தியத்தில் நம்ம வந்த பிரகாரமே இராதபடி நம்ம நாளுக்கு நாள் ஆவிக்குள்ளே வளரும்படி நம்ம என்ன பண்ணணும்னா உபவாசிக்கணும். குணலட்சணத்தில் ஒருத்தர் ஏதாவது சொன்னால் நம்ம கோச்சிக்காத இருக்கிறோமானா கோச்சிக்கிறோம். இது என்ன குறிக்குதுன்னா வளர்ச்சி இல்லாத தன்மை தான். ஆரம்பத்தில் நம்ம இருந்தோம், பயபக்தியாக இருந்தோம். ஆனால் இன்றைய நாட்களில் பயபக்தி நம்மிடத்தில் குறைஞ்சிருக்குது. இதெல்லாம் நம்முடைய ஜீவியங்களில் வளரும்படி நம்ம என்ன பண்ணணும், உபவாசிக்க வேண்டியதாக இருக்குது. அதோட தேவனுடைய உதவி நமக்கு எப்பவும் இருக்கணும். அப்படின்னாக்கா இந்த உபவாச பேர் சபை மாதிரி பெருசாக பேனர் வச்சு 3 நாள் உபவாச கொடுகை, ஒரு நாள் 24 மணி நேரம் உபவாச கொடுகை, அதுமாரி இல்லை, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இல்லை. அன்றைக்கி அவங்க விவரம் தெரியாத இருக்கிறாங்க, அதனால் அப்படி செய்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. ஒரு குடும்பத்தில் நம்ம கதவை சாத்தி கொண்டு யாருக்குமே தெரியாத தேவ சமூகத்தில் நம்ம சபையில் இருக்கிற சகோதரர்களுக்கு, உடனங்களுக்கு எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ தேவைகள், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய பர்சனல், அதாவது நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய தேவைகளை தேவன் என்ன பண்ணுறாருன்னா கண்டிப்பாக சந்திக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுக்கு நம்ம உபவாசித்து தான் ஆகணும். இன்னொன்று 6வது பார்க்குறோம், கடைசி நாட்களில் வாயிரும். அதுக்காக கண்டிப்பாக நம்ம உபவாசம் பண்ணி தான் ஆகணும். ஆண்டவரே, நாங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் இந்த சத்தியத்தில் வந்துக்கிறோம். எப்படி இருக்குதுன்னு இன்றைய நாட்களில் நம்ம பார்க்கும்போது, முதலாம் காலகட்ட சபையில் பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய நிலங்களை எல்லா காரியங்களையும் விற்று கொண்டாந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுட்டு அதுதான் கடைசி சபை மாதிரி நடந்துக்கினாங்க. இன்றைய காலகட்ட சபையில் கடைசி கால சபை இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, முதலாம் காலகட்ட சபை இன்னும் 6 காலகட்ட சபை இருக்குது. நம்ம நிதானமாக ஓடும். அது மாதிரி தான் இன்றைக்கி 7ஆம் காலகட்ட சபை இருக்குது. அன்பு சகோதர சபை அதான் வெளிப்படத்தில் சொல்கிறாரு இல்லைங்களா, நீங்கள் குளிரும் இல்லை அனலும் இல்லை வெதுவெதுப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்மளிடத்தில் இருந்து எடுத்து போடணும் அப்படின்னாக்கா இந்த நாட்களில் வாரத்துக்கு ஒரு வேளையாவது நம்ம இருந்து என்ன பண்ணால் நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக கண்டிப்பாக நாம் உபவாசிக்கணும். அன்பு சகோதர சகோதரிகள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் சகோதரிகள் இப்படி தான் சொல்கிறாங்க. இன்றைய நாட்களில் கண்டிப்பாக நம்ம ஏன்னா கடைசி நாட்கள் நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம சரியாக முடிக்கணும் அப்படின்னா தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம அமர்ந்திருந்தால் மட்டும்தான் அவருடைய ஆலோசனை நமக்கு சரியாக கிடைக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்புறம் நாம பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கக்கூட ஜெபம் பண்ண வேண்டியதாக. இன்றைக்கி இங்கே பரவாயில்ல, அவ்வளோ பிரச்சனைகள் இல்லை. நிறையா, அதாவது 40-50 பேருக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் போகுது. உலகத்தாரே அவங்க எல்லாரும் சமாதானமாக இருக்கிற மாதிரி நம்ம உணர்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி ஆவிக்குரியவங்க மத்தியில் தான் சமாதானமே இல்லாமல் தேவையில்லாத சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கோச்சிக்கிறோம், பேசாத விட்டுறோம், எவ்வளோ பண்ணுறோம். இது இங்கே இருக்குதா அப்படின்ட்டு நமக்கு தெரியலிங்க. இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா சரி பண்ணிக்கணும். இந்தந்த காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணால் மட்டும்தான். இதை சொன்னார், ஜெபத்தில் சொன்னார் இல்லைங்களா, பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை, தேவனுடைய ஆவி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய சபையாக ஆக முடியும்.
அதுக்கு நம்ம கண்டிப்பாக உபவாசம்தான் இருந்து தேவனிடத்தில் நாம் கேட்கும்போது கண்டிப்பாக யாருக்குமே தேவன் மறுக்கிறது இல்லை. அவர் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு பிரியமாக இருக்கிறார் என்று சகோதர சகோதரி. இல்லை பிரதர், இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த 7 பாயிண்டில் நாம் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட் அப்படியே விட்டுருங்க. யாருமே உபவாசிக்க வேணாம். கரெக்டாக இருக்கிறோம், நாங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கிறோம். எப்படி தேவனிடத்தில் நாங்கள் கிட்டி சேர்ந்து தான் இருக்கிறோம். தேவனிடத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி முழுவதுமாக ஒப்பு கொடுத்துட்ருக்குறோம். சத்தியத்தில் நாங்கள் அதிகமாக வளர்ந்துட்டோம். குணலட்சணத்தில் வளர்ந்துருக்கிறோம். இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் நம்ம செய்யாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டியதாக. எஸ்ரா கூட இந்த 12 ஆசாரியர்களும் அகவா நதி அண்டையில் உபவாசம் கூறினாங்க. எப்போ தெரியுமா? இவங்கெல்லாம் உபவாசம்லாம் பண்ணுறவங்க இல்லை. எப்படி தெரியுமா? பாபிலோனில் கீழ்ப்படிதல் இல்லாமல் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போய் வந்த பிறகு மீண்டும் வேலை செய்து நம்ம தேவனுக்கு உபவாசிக்கணும். அப்போ தான் உபவாசம் போடுறாங்க. அதே பாபிலோன் அந்த கானான் தேசத்தில் இருக்கும்போது உபவாசம் பண்ணாங்களா, இது பண்ணாங்களான்னா இல்லை. கீழ்ப்படிதல் இல்லை, ஒரே விக்கிரக ஆராதனை அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே போய் வந்த பிறகு அந்த பிரஜாதிகள் மத்தியில் சிறையிருப்பில் ஒப்பு கொடுத்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செய்யணும். பாரு, இந்த எஸ்ரா தேவனுடைய ஆவியில் தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணியிருக்கிறார், நல்லா ஆராய்ஞ்சி இப்படியெல்லாம் இருந்தால் தேவன் ஏற்றுக்கிறார் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உபவாசத்தோடு அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அப்படி செஞ்சார். நாம் கூட நம்முடைய ஜீவியங்களில் கண்டிப்பாக இந்த நாட்களில் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. விருப்பமாக இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை அப்படின்னாக்கா விட்டுடலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கூட தேவனுடைய பொக்கிஷங்களை சுமக்கிறோம். ஐயான்னா அவங்க சாதாரண காரியங்கள் எடுத்துன்னு போல அந்த நிறைய காரியங்கள் நம்ம படிக்க போகிறோம். அவங்க என்னெல்லாம் எடுத்துன்னு போனாங்க அப்படின்ட்டு நம்ம அதுக்கான ஆவிக்குரிய அர்த்தங்கள் கூட நம்ம பார்க்க போகிறோம். அதுபோல் நமக்கும் நிறைய சுமைகள், சத்தியத்தின் சுமை, அந்த பொக்கிஷங்கள் நம்ம இடத்துல தேவன் கொடுத்து வச்சிருக்கிறார். 66 புஸ்தகங்கள், நிறைய பேசிக் சத்தியங்கள், நிறைய காரியங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா இந்த நாட்களில் கொடுத்துருக்கிறார். இதை நாம் என்ன பண்ணோம்னா சபையாகிற வரைக்கும் நம்மளுடைய இருதயத்தில் காத்துக்கொள்ளணும். ஓட்டையான மண்பாண்டம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். நேற்று கேட்ட பாடம் இன்றைக்கி ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்தியங்கள் நம்முடைய இருதயங்களில் எப்போவுமே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு இந்த உபவாசம் மிக மிக அவசியமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அந்த சகோதர சகோதரி, இது நம்ம பேர் சபையில் செஞ்ச மாதிரி இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரே கூச்சல் போட்டு ட்ரம்ஸ் போட்டு அப்படி அது மாதிரி இல்லாமல் நம்ம தேவனிடத்தில் எங்களை உங்களுடைய பாதத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்ட்டு மனதுருக சொல்ல வேண்டியவங்களாக இருக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ரகசியமான உபவாசத்துக்கும் மற்றவங்க செய்கிற உபவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பப்ளிக் பண்ணிட்டு இல்லை, நம்மளுடைய குடும்பங்கள், நம்முடைய தனிப்பட்ட எங்கள் வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படலை, நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறோம் இந்த சத்தியத்துக்கு அப்படின்னாக்கா நீங்கள் கூட இருங்க. தேவன் ஒருத்தரையும் வேணான்னு தள்ளுறவர் இல்லை. நீங்கள் ஒரே ஒரு தனியாக ஒரு ஆள் உட்காந்திங்கன்னா கூட 2 தூதர்களை அனுப்பி என்ன பண்ணுவாருன்னா இந்த உபவாசத்தை என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிப்பார். விருப்பம் இருக்கிறவங்க இதை நீங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்யுங்க. அன்பு சகோதர சகோதரிகள், முதலாவது காரியம் அவங்க உபவாசம் கூறினாங்க. அந்த காரியத்தில் நாம் கூட நம்முடைய ஜீவியங்களில் நம்முடைய புது சிருஷ்டியின் ஓட்டத்தில் ஜெயம் பெறுவதற்கு உபவாசம் அவசியமாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, 2வது நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது எஸ்ரா சொல்கிறார் பாருங்கள். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். பின்பு நான் ஆசாரியரின் தலைவரிலே 12 பேராகிய செராபியாவையும் அஸ்ரியாவையும் அவர்கள் சகோதரரிலே 10 பேரையும் பிரித்தெடுத்து ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளையையும் பொன்னையையும் பனி முட்டுக்களையும் அவர்களிடத்தில் நிறுத்தி கொடுத்தேன். அங்கே நாம் பார்க்கிறோம் அந்த 12 பேரை, அந்த முக்கியமான ஆசாரியர்களின் தலைவர்கள் 12 பேரை பிரித்து எடுத்து அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகள், அவங்ககிட்ட தான் அந்த பொக்கிஷங்கள்லாம், தேவாலயத்து பொக்கிஷங்கள்லாம் கொடுத்து எருசலேமுக்கு அனுப்புகிறாங்க. இதுதான் அவங்களுடைய விசுவாச பிரயாணம் அப்படின்னு பார்க்குறோம். அன்று எஸ்ரா 12 பேரை தேவாலயத்து பொக்கிஷங்களை கொண்டு போகிறதுக்கு
தெரிந்து கொண்டார். பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு போக பயணித்தார் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து நேள் அப்படின்னு பார்க்குறோம். நிஜம் என்னன்னா, 2ஆம் வருகையில் வந்திருக்கிற நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மை கூட சிறுமந்தையாக பிரித்து எடுத்திருக்கிறார். உலகம் அந்த பேர் சபையிலிருந்து நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறார். அவங்க பாபிலோன்லேருந்து கிளம்புறாங்க, நாம் பாபிலோன்னு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பொக்கிஷங்கள், அதாவது அந்த சத்தியங்களை நாம் என்ன பண்ணோம்னா, எருசலேம் குறிக்குது தேவனுடைய நகரம் அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு தேவனுடைய நகரம் ராஜ்யம். அதில் அதுக்கு போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பொக்கிஷங்களை நம்மளுடைய இருதயங்களை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை நாமே இந்த காரியத்துக்கு ஜீவ பலியாக உற்சாகமாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். எடுத்துக்கொண்டு அந்த பொக்கிஷங்களை கொண்டு போகிறதுக்கு நமக்கு தான் ஒரு உற்சாகமும் இல்லாது இருக்கிறோம். இந்த நாட்களில் ஏன் உற்சாகம் இல்லாது இருக்கிறோம் சொல்ல முடியுமா யாராவது? இதுக்கு முன்னாடி வந்தப்போ கூட கேட்டிருக்கிறோம், ஏன் நம்ம இடத்துல உற்சாகம் இல்லாமல். பேர் சபையில் இருந்தோம், நம்ம நல்லா ஆவி வந்த மாதிரி நடித்து எல்லாமே ஒரு இது பண்ணி ஒரு மாய்மாலமான ஜீவிச்சிருந்தோம். உண்மையிலேயே ஆவி இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்காக நம்ம அந்நிய பாஷை பேசுகிற மாரி ஏதோ பேசி அப்படிலாம் இருந்தோம். அங்கே இருந்த உற்சாகம் இங்கே ஏன் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது சொல்ல முடியுங்களா? அங்கே இருந்த உற்சாகம் இங்கே ஏன் இல்லை அப்படின்னு. சத்தியத்தினால கட்டப்பட்டு இருக்கீங்க. சத்தியம் யாரையும் கட்டுறதில்லை. சத்தியம் விடுதலையாக்கும். என்ன அப்படின்னா, இந்த ஓட்டத்தில் யாருமே உற்சாகப்படுத்த மாட்டாங்க. இதுதான் இந்த ஓட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட். யாருமே பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் தவிர வேற யாருமே நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, நீங்கள் நல்லா வேதம் வாசிக்கிறீங்க, நீங்கள் இன்னும் நெக்ஸ்ட் டைம் படிச்சிங்கனாக்கா இன்னும் நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா வசனத்தை நல்லா தியானிக்கிறீங்க, நீங்கள் இதோட நல்லா உற்சாகமாக பண்ணுங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. இங்கே சொல்ல மாட்டாங்க. பேர் சபையெல்லாம் பைபிள் படிச்சுக்கிறேன், நான் 8 முறை படிச்சுக்கிறேன், அப்படிங்களா நானும் கண்டிப்பாக படிப்பேன் அப்படின்னு இன்னொருத்தருக்கு உற்சாகமாக எதுவான பண்ணுவாங்களே கண்டி. அங்கே என்கரேஜ் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அவங்க மட்டும் 8 முறை படிச்சிருக்கிறாங்கன்னா நம்ம 1 முறை கூட படிக்கிறோம். என்னத்தை அவங்க படிச்சுட்டாங்க, என்ன கேரக்டர் இருக்குது, ஒன்றுமே இல்லை. இப்படி தான் நம்ம திங்க் பண்ணுவோம். அன்பு சகோதர சகோதரி, இங்கே வந்து ஆவிக்குரியவர்கள் மத்தியில் இருக்கிற எல்லா விதமான தீமையான காரியங்களை நாம் எடுத்து போட்டு சின்ன குழந்தை மாதிரி வந்து சபையில் உட்கார்ந்தோம்னா தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு கற்றுக் கொடுக்குறார். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தால் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்குறார். அன்பு சகோதர சகோதரிகளே, யாருமே உற்சாகப்படுத்தாத பயணம் இது. ஆனால் நமக்கு தேவனும் கிறிஸ்துவும் மட்டும்தான் நமக்கு பயணம். எப்பவுமே கல்வாரி சிலுவையில் தொங்கின நம்முடைய இரட்சகரை பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக உற்சாகம் வந்துடணும். அதுதான் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டிகேட்டர், அடையாளம் அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனும் கிறிஸ்துவும் தவிர வேறு யாரும் நமக்கு உதவ மாட்டாங்க. இவங்க தான் நமக்கு உற்சாகம் பண்ணுவாங்க. சபையில் இவங்களுடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றும் போது நமக்கு என்ன பண்ணணும்னா, பிதாவாகிய தேவன் சபையாக மாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறார். நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்கள் இந்த நாட்களில் ரொம்ப கம்மி தான். அந்த நாட்களில் எதுவுமே இல்லாததுனால, நாடகம் இல்லை, சினிமா கொட்டாக்கை ஒன்றுமே இல்லாததுனால தேவனை பற்றியும் தேவனுடைய காரியங்களை பற்றியும் பேசியிருந்தாங்க. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த நாட்களில் நிறைய பொழுதுபோக்கு அந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் வந்ததுனால நிறைய நம்மளை திசை திருப்புற காரியங்கள் சத்துருடையது நிறைய இருக்கிறதுனால தேவனுடைய வசனங்களை தியானிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை. அதனால தான் நம்மளுடைய இருதயங்களை முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறாரு, உங்களுடைய இருதயம் உலக கவலையினாலும் பெருந்திண்டியினாலும் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம அதுமாரி பாரம் அடையாது இருக்கணும். அப்படின்னா உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம நினச்சோம்னா அது இல்லை இது இல்லைன்றதான் கண்டிப்பாக வரும். நம்ம அது மாதிரி நம்மளுடைய இருதயங்கள் பாரம் அடையாது இருக்கணும்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்ட்டு தாவீது என்ன பார்த்துட்டாரு, அந்த வசனத்தை அவர் எழுதியிருப்பார். அப்படி யோசிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்குள்ள தேவனுடைய ஆவி, நான் அவனை சிங்கத்திலிருந்துலாம் தப்பிச்சுக்கிறேன், அவரு ஈசாயால் மதிக்கப்படாத குமாரன், அவரை பற்றி நிறைய காரியங்கள் தேவன் வந்து என்ன பண்ணுவார்னா சொல்லி விடுவார். இது மாதிரி தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, அதாவது 1000 பேரும் நம்மளுடைய பக்கம்
வலது பக்கமும் இடது பக்கமும், இடது பக்கம் 1000 பேரும் வலதுபுறம் 10000 பேர் விழுந்தா கூட நாம விழுந்து போயிடக்கூடாது. அதுக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா இவ்வளோ சத்தியங்கள், கூடுகைகள், வாரம் வாரம் நமக்கு இடைப்பட்ட கூடுகைகள் இதெல்லாம் தரத்துக்கான காரியம். நாம் உற்சாகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் நாம் என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்திக்கணும். நம்மளை தான் தேவன் சபையாக அழைச்சிருக்கிறா அப்படின்ற மனநிலை நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உறுதியான விசுவாசம் தான் கடைசி நாட்களில் நம்மளை என்ன பண்ணணும்னா மணவாளனை சந்திக்க வைக்கும். மணவாளன் நம்முடைய பரலோக பிதாவை கண்டிப்பாக பார்க்கும்படி செய்வார். அன்பு சகோதரர், ரொம்ப நாள் இல்லை, 6 காலகட்ட சபை முடிஞ்சிச்சு, 7ஆம் காலகட்ட சபை முடிகிற கண்டிஷனில் இருக்கிறோம். நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக எவ்வளோ உற்சாகமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இதுக்கு அந்த உபவாசம் கண்டிப்பாக அவசியமாக இருக்கிறது. நம்ம அந்த உபவாசத்தில் நம்ம புது சிருஷ்டியின் ஓட்டத்தில் உற்சாகம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார், உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார், பேர் சபையிலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். சிறுமந்தையாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனிடத்தில் சேர்ந்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய ஓட்டத்தை தேவன் நமக்கென்று நியமித்த இந்த ஓட்டத்தில் தெளிவாக ஓட வேண்டியதாக இருக்கிறது. எஸ்ரா அப்படி தான் என்ன பண்ணார்னா பிரித்து எடுத்தார். நம்முடைய இரட்சகர் கூட நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். நம்மை கூட இந்த நாட்களில் நன்மை செய்யவும் உண்மை உள்ளவர்களாய் சாந்தம் உள்ளவர்களாயும் நம்ம சபையில் இருக்க தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2 காரியங்களாச்சு. அடுத்து 3ஆவது பார்க்குறோம், அவங்க தேவனுடைய தேவாலய பொருட்களை பெற்றுக்கொண்டாங்க. வாசிப்போம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் வசனம் 25, 26, 27. ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுக்களையும் அவர்களிடத்தில் நிறுத்து கொடுத்தேன். அவர்கள் கையிலே நான் 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறையான வெள்ளி பனிமுட்டுக்களையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்க காசு பெருமான 20 பொற்கிண்ணங்களையும் பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்களையும் இழுத்து கொடுத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், இந்த பனிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். அங்கே நாம் பார்க்குறோம், அங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்பர் வந்திருக்குங்க. 650 தாலந்து வெள்ளி அப்படின்னும் போது அது 6500 வருடத்தினுடைய ரகசியங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா சொல்லியிருக்கிறார். வருகிற கிறிஸ்துவின் ராஜ்யம் வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்கிறார். 650 வெள்ளி தாலந்து வெள்ளி 6500 வருஷனுடைய சத்தியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரி, வேற எந்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ரகசியங்கள்லாம் தெரியவே தெரியாது. இது புத்த மதத்தில் இருக்கிறவங்களோ, மற்ற இந்து மதத்தில் இருக்கிறவங்களோ, வேற எந்த மதத்தில் இருக்கிறவங்களோ, எங்களுக்கு இந்த தேவன் இப்படியெல்லாம் ரகசியங்கள் வச்சிருக்கிறார். உலகம் உண்டா இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ நாள் முடிவு வரப்போது, முழு மனுக்குலமும் இந்த ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற இந்த முழு தெய்வீக திட்டம் வேற எந்த மதத்திலையும் சொல்லப்படலை. நம்முடைய அதுவும் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கு கூட தெரியாதுங்க. இந்த சிறுமந்தைக்கு தான் தேவன் இந்த சத்தியங்களின் ரகசியங்களை கொடுத்துருக்கிறார். அடுத்து 100 தாலந்து வெள்ளி பனிமுட்கள், அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 100 குறிக்குது. 10, 100, 1000, 10000. இது பூமிக்குரிய பூரணத்தை அடையாளப்படுத்துது. பூரணமான கூடாரம் பற்றி, அதாவது ஆசரிப்பு கூடாரம் காரியங்களை நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு நிறைய பாடங்கள் எடுத்திருக்கிறாங்க சகோதரர்கள். இது முழுசாக நமக்கு கொடுத்திருக்கிறா. அதை பார்க்குறோம். அடுத்து நாம் பார்க்கும்போது 100 வெள்ளி பனிமுட்கள், அந்த கூடார காரியங்கள் பார்க்குறோம். அப்புறம் 100 தாலந்து பொண்ணுக்கு சமமான பூரண தெய்வீக சத்தியங்கள், 1000 தங்க காசு அது குறிக்குது. 1000 வருட அரசாட்சி காரியங்கள் குறிக்குது. தெய்வீக சத்தியங்கள் குறிக்குது. 20 அதாவது 2 பொற்கிண்ணங்கள் அப்படின்னா இரட்டிப்பான ஆசீர்வாதம். 2 பொற்கிண்ணம் குறிக்குது. அந்த வெண்கலம்
சாப்பிட உதவுவது பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இது ஒன்று அந்த வெண்கல பாத்திரம், 2 வெண்கல பாத்திரம், ஒன்று மாம்சிக ஜீவியம், இன்னொன்று நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த மாம்சத்தில் இருந்து கொண்டே ஜீவிக்கணும். இதுதான் அந்த வெண்கல பாத்திரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த வெண்கலத்துக்கு நல்ல வெண்கலம் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த வசனத்தில். அன்பு சகோதர சகோதரிகளே, இது எல்லாத்தையும் அவங்க அப்படியே என்ன பண்ணாங்கன்னாக்கா வாங்கினாங்க. இதெல்லாம் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள். அவங்க மாம்சமாக வாங்கினாங்க, தங்கம் வெள்ளி எல்லாமே வாங்கினாங்க ஆலயத்துக்கு கொண்டு போக. நாம் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம இந்த சத்தியங்கள்லாம் பெற்றிருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. இதுதான் முதலாவது அவங்க உபவாசித்தாங்க, 2வது சபை வகுப்பா தேர்வு, அதாவது அந்த பிரித்து எடுத்தல் நடக்குது, 3வது அந்த பொருட்களை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். 4வது பார்க்குறோம், ஒரு சின்ன ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே கொடுக்குறாரு, அதை வாசிக்கலாம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 28, 29 வாசிப்போம். அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், இந்த பணிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களும் இஸ்ரவேலருடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்தி ஒப்புவிக்கும் மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்றேன். அங்கே நம்ம பார்க்குறோம், அந்த பொருளெல்லாம் கொடுத்து நீங்கள் பரிசுத்தமானவர்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள் பரிசுத்தமானவைகள், நீங்கள் கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் சேர்க்கும் வரை நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை பத்திரமா விழிப்பாக இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு கூட அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்முடைய இரட்சகர் பரிசுத்தராய் இருக்கிறார். பரலோகத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பாடுது. பூமியில் இருக்கிற நாம கூட அவரை பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனம் பண்ணுறோம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம கூட பரிசுத்தராக இருக்கிறோம். ஏன்னா நம்மளை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அது ஆலயத்தில் அறைகளில் ஆசாரியர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்னா எச்சரிப்பாக காத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நாம் கூட பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். அதுக்கு அவர் கொடுத்த விலை மதிப்பில்லாத இந்த மகத்துவமான சத்தியங்களை நம்முடைய இருதயங்களில் பொக்கிஷங்களை போல பாதுகாத்துக்கணும். அப்புறம் மரணபடியந்தம் விழிப்புணர்வராக இருந்து எச்சரிப்பாக இருக்கணும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்படின்னா உடைந்து போக மண்பாண்டம் நம்முடைய இது இங்கேருந்து போனோம் அப்படின்னாக்கா ஒரு லாரிக்காரை இடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுடைய ஜீவன் போயிடும் நம்மளுடைய சரீரத்தை விட்டு. அப்படி தான் மண்பாண்டம் போல இருக்குது நம்முடைய ஜீவியங்கள். இதில் உறுதியான பொக்கிஷம் தேவனுடைய சத்தியமாகி இதை நாம் வைத்து கொண்டிருப்போம் அப்படின்னா, தூதர்கள் வாங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் யாருமே சுதந்திரிச்சு கொள்ளாத தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம கேட்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த சத்தியத்தை நாம் அவ்வளவு உயர்வாக நம்மளுடைய இருதயங்களில் பாதுகாத்து வைத்து கொள்ளணும் அப்படின்னு கூட பார்க்குறோம். தேவன் தமது ஆவியின் மூலம் சபைக்கென்று விசேஷித்த விதமாக இதை என்ன பண்ணியிருக்கிறார்னா திட்டம் பண்ணியிருக்கிறார். யுகாயுகமாக யோசனை பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா கிட்டத்தட்ட 2000 வருடமோ 1500 வருடமாக இந்த வேதத்தை எழுதி என்ன பண்ணியிருக்கிறார்னா இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். 6 காலகட்ட சபை முழு வேதம் பெற்றதில்லை, 7ஆம் காலகட்ட சபை தான் இதை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் கேட்டும் இங்கே தான் இந்த 7ஆம் காலகட்ட சபையில் தான் நிறைய பேர் விழுந்து போவாங்க அப்படின்ட்டு சகோதரர்கள் நம்ம குறிப்பிட்றாங்க. அதனால் மிக எச்சரிப்பு இந்த ஓட்டத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா விஷயத்திலும் ஆவிக்குரிய நம்முடைய இருதயத்தை நாம் சத்தியத்தினால் காத்துக்கொள்ளணும். இந்த பெற்றுக்கொண்ட சத்தியங்களை நாம் ஜாக்கிரதையாக எண்ணணும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நமக்கென்று விசேஷமாய் முன்குறித்தார். இதை நாம் தான் நம்மளுடைய இருதயங்களை காத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம கீழ்ப்படினோம். அன்பு சகோதர சகோதரிகளே, 1ஆம் காலகட்ட சபையில் தங்களுடைய சொத்துக்களை விற்று அப்போஸ்தலர்கள் பாதத்தில் கொடுத்தாங்களே, அதுமாரி இந்த 7ஆம் காலகட்ட சபையில் கொடுங்கன்ட்டு தேவன் கேட்கவே இல்லைங்க. வசனம் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணலைங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிறத நமக்கு தேவனுக்கு நன்றி சொல்லி
நம்முடைய சிந்தையில் அவருடைய சத்தியங்களை நாம் காத்து கொள்ளுகிற போது அவர் விரும்புகிற சிறுமந்தையாக இருப்போம் அன்பு சகோதர சகோதரிகளே. இப்படியாகத்தான் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. பேர்சபை விசுவாசம் போல இது சாதாரண விசுவாசம் இல்லைங்க. மகா பரிசுத்தமான விசுவாசம். நம்முடைய ஜீவியங்களை நம்ம தேவனுக்கென்று முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் நம்மை அழைக்கலை, அதை விட மேலான அழைப்பா, சாதாரண அழைப்புக்கு அழைக்கலை, அதை விட மேலா நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அழைச்சிருக்கிறார். வேத ஆராய்ச்சி, உண்மை சத்தியம், தேவனுடைய ஆவி, மாற்ற முடியாத பந்தய பொருள், உற்சாகமான கிறிஸ்துவின் நாமம், இதெல்லாம் ஆரம்ப நாட்களில் நம்ம பெற்றுக்கொண்டோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த நாட்கள். இன்றைய நாட்களில் அது எப்படின்னா சாதாரணமாக போச்சு. கனம், மகிமை, அழியாமை இதெல்லாம் கேட்டு 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 என்ன ஆகி போச்சுன்னா ஒரு சொன்னாவே ஒரு மாதிரியான சலிப்பு வருது. என்னங்க என்ன பேசுகிறவங்களும் கீழ்ப்படியறதில்லை, நமக்கும் கீழ்ப்படிய முடியல, என்னங்க இதில் தான் என்ன பண்ணால் அநேகருடைய சோர்வு என்ன ஆகிடுதுன்னா இருக்கிறத பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, யாருமே உற்சாகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் இருப்பேன், எனக்கு நீங்கள் பலம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தேவன் கிருபை செய்வார் அப்படின்னு கூட பார்க்குறோம். நாம் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் அப்படின்றதான் தேவன் பார்க்குறார். நாம் தேவனுக்கு பரிசுத்தமானவங்க, நாம் கேட்கிற சத்தியமும் பரிசுத்தமானது. அதனுடைய காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் வரும்போது நாமும் அவருக்கு பரிசுத்தமானவர்களாக, பரிசுத்த இருதயம் உள்ளவர்களாக இருப்போம் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்படியே அவங்க கொஞ்சமும் குறையாமல் அதை எப்படி அந்த எண்ணி வாங்கினாங்களோ அதனுடைய அதே கணக்கின்படி அதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறதுக்கு அவங்க விழிப்பாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். நிறுத்தி அவங்க கூட பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த விசுவாச பயணம் புறப்பட்டாங்க. நாம் இது பாடமாக பார்க்க போகிற இந்த விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நாம் செய்கிறோம், நம்ம நடந்துக்கிறோம், இதுமாரி எல்லாத்தையும் கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்றத ஒரு பின்னாடி வருகிற ஜனங்கள் இதை பாடமாக படிப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியுமான்னா தெரியவே தெரியாது. நம்ம அடிமையாயிட்டோம். நம்மளுடைய தேவாலயத்தை பொருட்களை கொண்டு போய் எருசலேமில் சேர்க்கணும், அது மட்டும்தான் அவங்களுடைய மெயின் செட்டில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம பெரிய பாடமாக இதை நம்ம பார்ப்போமா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா இதை வச்சு அவங்களுக்கு நடந்ததை வச்சு நமக்கு என்ன பண்ணுறதுன்னா பாடம் தரார் அன்பு சகோதர சகோதரிகளே. இவைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்கிறவர்களாக இருக்கணும். பாடமாக இந்த பாடத்தை நமக்கு இன்றைய நாளில் காட்ட அவர் சித்தமானார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அடுத்து ஐந்தாவதாக நம்ம பார்க்கும்போது அவங்க தேவன் சித்த செய்ய தங்களை அர்ப்பணித்து உபவாசித்து அவங்க பிரயாணம் பண்ணி புறப்பட்டாங்க. அவங்க பிரயாணத்தை அவர் வாய்க்க பண்ணி அவங்களை என்ன பண்ணாங்க, எதிரிகளுக்கு தப்புவித்து நடத்தினார் அப்படின்னு கூட பார்க்குறோம். வாசிக்கலாம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. அங்கே நாம் பார்க்கிறோம் அந்த வழியில் எப்படி தப்புவிச்சாங்க. தப்புவிக்கப்பட்டது தேவனால் தப்புவிக்கப்பட்டதுன்னா அவங்க செஞ்ச உபவாசம் தான். அவங்களுக்கு பயம் இருந்துச்சு. இந்த வனாந்தர பிரயாணத்தில் நம்ம இவ்வளோ அந்த நாட்டில் நிறைய வழிபறி திருடுறவங்க ஜாஸ்திங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரயாணத்தை உபவாசம் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பித்தாங்க. அதனால் தேவனுடைய கரம் அவங்களோட இருந்து அவங்கள தப்பு வச்சு கொண்டு வந்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. திருடங்க நிறையா ஜாஸ்தி. ஏன் திருடங்க வர்றாங்க அப்படின்றத யோவான் 10:10 நம்ம வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றானே இல்லாமல் வேற எதுக்கும் வர்றதில்லை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே நம்முடைய இரட்சகர் சொல்கிறத பார்க்கிறோம். திருடன் இதுக்கு தான் வருவார், அவர் சத்துருவாகிய சாத்தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு தான் அந்த உபவாசம் மிக மிக இந்த ஓட்டத்தில் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்போ உபவாசிக்கலைன்னா நம்மளை வழியில் தப்பு வைக்க மாட்டாரா அப்படின்னா தப்பு வைப்பார். நம்முடைய பிரயாசம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடும் அன்பு சகோதர சகோதரிகளே. எந்த ஊழியத்திலும் நம்முடைய பிரயாசம்
மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்படியாக நாம் பிரயாசப்பட்டு அவங்க பிரயாணப்பட்ட மாதிரி நாம் கூட நம்முடைய ஜீவியங்களில் உபவாசித்து ஐக்கியத்தோடு நம்முடைய கூட இருக்கிற சகோதரர்களோடு ஐக்கியத்தோடு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஓட்டம் ஓட வேண்டியதாக இருக்கிறது. மிகப்பெரிய வனாந்தர பிரயாணத்தில் இருக்கிறோம். சத்ருவின் பயம் நம்ம நீங்கி பயமில்லாமல் தைரியமாக ஓடணும் அப்படின்னாக்கா சபையை, அதாவது நமக்கு பண்ணப்பட்டிருக்கிற இந்த பரமக்கானானை நம்ம போய் சேரணும் அப்படின்னாக்கா அவசியமாக இந்த உபவாசம் அவசியமாக இருக்கிறது. இந்த ஓட்டத்தில் வெற்றி பெற நமக்கு ரொம்ப காரியங்கள் இது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ தயவை நாடி நாம் பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் தேவ சமூகத்துக்கு சென்று நாம் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகள், சுய ஞானத்தினால் இல்லை, இந்த ஓட்டத்தில் சுய ஞானத்தால் ஓடி யாருமே ஜெயம் பெற முடியாது. தேவனுடைய ஆவி கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொண்டு தான் ஓட வேண்டியதாக இருக்கிறது. அவர் சமூகத்தை நித்தமும் தேடி இந்த பிரயாணம் மேற்கொள்ளும் போது நம்ம ஜெயம் எடுப்போம். அப்படியே தேவன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணின பிறகு 4ஆம் நாளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 5 மாதங்கள் கழிச்சு 4ஆவது நாள் அந்த எருசலேமில் போயிட்டு எல்லாரும் இளைப்பாரி எல்லாம் ரெஸ்ட் எடுத்த பிறகு அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஆலயத்தில் ஒப்பு கொடுக்குறான். இது நம்ம 6வது பாயிண்ட்டாக பார்க்குறோம். வாசிக்கலாம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 32-33. வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு 4ஆம் நாளிலே அந்த வெள்ளியும் பொன்னும் மணி முட்டுகளும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாகிய உரியாவின் குமாரன் மெரெமோத்தின் கையிலும் பிலேகாசின் குமாரன் எலியாசாரின் கையிலும் எல்லாவற்றிற்கும் இருந்த நிறையின் படியையும் நிறுத்தி ஒப்புவிக்கப்பட்டது. யெசோவாவின் குமாரன் யெசோபாத்தும் பின்னூயின் குமாரன் நோவாத்தியாவும் என்கிற லேவியரும் அவர்களோட கூட இருந்தார்கள். அங்கே நாம் பார்க்குறோம், எல்லா பொருட்களையும் அந்த அளவின்படியே கரெக்டாக நிறுத்தி அங்கே வாங்கினது எப்படியோ அந்த கொஞ்சம் கூட குறையாமல் என்ன பண்ணாங்கன்னா நிறுத்தி ஒப்புவிக்கப்பட்டது. யார் யார் கூட இருந்தாங்கலாம் கூட அங்கே பதிவிடுறத பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகள், எல்லாத்தையும் டீட்டெயிலாக அங்கே பார்க்குறோம். அங்கே பாபிலோனில் என்னென்ன பொருட்கள் எந்தெந்த அளவு வாங்கினாங்களோ அந்தந்த பொருட்களை அவங்க அதே அளவில் கொண்டாந்து ஆலயத்தில் ஒப்புவிச்சாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். தேவன் அவங்க உண்மை உத்தமத்தை பாராட்டி இந்த பதிவை போடுறாரு. அன்பு சகோதர சகோதரிகள், அப்போது இந்த ஓட்டத்துக்கு உண்மை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்படின்னு கூட பார்க்குறோம். சபை வகுப்பார் இப்படித்தான் உண்மை உத்தமமாக இருப்பாங்க. புத்தி உள்ள கன்னிகைகள், அப்புறம் இந்த 5 புத்தி உள்ள கன்னிகைகள், அப்புறம் புத்தி உள்ள ஸ்திரீ, அப்புறம் நிறைய காரியங்கள் சபை வகுப்பார் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்றது நிறைய நிலான காரியங்கள் பதிவிட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் உத்தம இஸ்ரவேலருக்கு தேவன் எப்போவுமே நல்லவராக இருந்து தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இது போன்ற நீதியான நியாயமான உண்மையான மனுஷர்களை பக்தியில் வளர்கிறவங்கள தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா எடுத்துக்கு நிறைய காரியங்களை எடுத்துக்காட்டு அவங்கள சத்தியத்தில் வழி நடத்துகிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். உபவாசத்தோடு ஆரம்பித்து பிரயாணத்தை வெற்றியாக முடித்தாங்க. எல்லாம் எஸ்ரா தலைமையில் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். நீங்களும் நாங்களும் என்ன பண்ணுறோன்னா இன்று நம்முடைய இரட்சகர் 2ஆம் வருகையில் வந்திருக்கிற அவருடைய தலைமையில் தான் இருக்கிறோம். ஆனால் அவருடைய சித்தப்படி நாம் இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, நிழலும் பொருளுமா பார்க்கும்போது எஸ்ரா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். 12 ஆசாரியர்கள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. பாபிலோனில் இருந்து எருசலேம் நோக்கிய பயணம் இது உலகத்தில் இருந்து பரம கானானை நோக்கி பயணமாக இருக்குது. நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் இதில் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவங்க பாதுகாப்பாக போனாங்க, நமக்கும் தேவ பாதுகாப்பு இருக்கிறது. அதற்கான வேண்டுதல் விண்ணப்பம் நம்முடைய ஜீவியங்களில் இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியாக நம்ம 6 பாயிண்ட்டு பார்த்துருக்குறோம். அநேக அபாயங்கள் கொண்ட அந்த வனாந்திர பிரயாணம், இந்த பிரயாணத்தில் கூட தேவன் இருந்தால் மட்டும்தான் நாம் கூட ஜெயம் எடுக்க முடியும். உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா பற்றி நம்ம பார்க்கும்போது இன்னும் தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா இன்னும் கூட வேதத்தில் இருக்கிறாங்க. அதுமாதிரி அந்த எஸ்ராவுக்கு அவர் அவ்வளோ சூப்பராக கைட் பண்ணியிருக்கிறார் அந்த நாட்களில். இந்த எஸ்ரா இந்த நாட்களில் அந்த நாட்களில் இருந்த எஸ்ரா போல இந்த நாட்களில் தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அதை வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் நம்ம வாசிப்போம்.
மத்தேயு 13:52. மத்தேயு 13வது அதிகாரம் 53வது வசனம். 52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யப்படுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார். அங்க பார்க்குறோம், அன்பு சகோதர சகோதரிகளே, பரலோகத்துக்கு அடுத்தவைகளில் கோஷிக்கப்பட்டு பழையவைகளையும் புதியவைகளையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் இந்த நாட்களில் நிறைய காரியங்கள் தேவன் இரட்சகர் மூலம் 7ஆம் தூதன் மூலம் நிறைய காரியங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த காரியங்களை நம்ம தேடி ஆராய்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் உற்சாகம் உள்ளவர்களாய் உண்மை உத்தமம் உள்ளவர்களாய் இருக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த வீட்டு எஜமானன் நம்ம இரட்சகரை குறிக்குது. இது போன்ற சத்தியங்களால் நாம் கேட்டு நாம் என்ன பண்ணணும்னா பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பழசும் புதுசும், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு என்ன பண்ணுறான்னா அவருக்கு இது போன்ற விளக்கி காட்ட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதில் நாம் என்ன பண்ணோம்னா பலப்படணும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த உத்தம எஸ்ரா எழுதுகிறாரு. சங்கீதம் 119:1 கூட நம்ம வாசிப்போம். சங்கீதம் 119:1. சங்கீதம் 119:1 வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே எழுதுறத பார்க்குறோம். அந்த வார்த்தையின்படி நடக்கிறவங்க தான் உத்தம மார்க்கத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய வார்த்தையின்படி மாம்சத்தில் நடக்க முடியாது. இந்த கடைசி நாட்களில் மாம்சத்தில் நடக்க முடியாது. ஆனால் நடக்கிறதுக்கான சிந்தை கண்டிப்பாக நமக்கு அவசியமாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியான்னு நம்ம பார்க்குறோம். அதே 119 கூட 80வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119:80. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமா இருக்க கடவுது. அங்கே நாம் பார்க்குறோம், நாம் கூட வெட்கப்பட்டு, கடைசி கால சபையில் நிறைய பேர் வெட்கப்பட்டு போவாங்க. நாம் கூட வெட்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்? அவருடைய சத்தியம் கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்றத கூட அவருடைய பிரமாணத்தில் நாம் உத்தமமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஓட்டத்தில் உண்மை உத்தமம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கூடவே மனத்தாழ்மையும் தேவையாக இருக்கிறது. கொஞ்சம் ஏன் இந்த மனத்தாழ்மை தேவை அப்படின்னாக்கா, கொஞ்சம் நம்ம உண்மையாக இருந்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், எங்களை விட்டால் வேறு ஆளே இல்லை அப்படின்ற பெருமைக்குள்ளே போயிடும். அதனால் இந்த மனத்தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எல்லாமே தேவன் தம்முடைய கிருபையில் தந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய சுய பலத்திலேயோ சுய பராக்கிரமத்தினாலோ பலத்தினாலையும் நம்ம பெற்றுக்கொள்ள அவர் கிருபையாய் தருகிற, இங்கே யாருமே யாரோட டிஜிபியோட பையன் அவங்க அதுமாரி பெரிய பெரிய ஆளுங்க, கவுன்சிலருடைய குடும்பத்து ஆளுங்க, யாராவது பெரிய பெரிய குடும்பத்திலேருந்து வந்துக்கிறீங்களாண்ணா இல்லைன்னு தான் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. சொன்னாலும் நம்மளை மாரி ஆளுங்களை ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்ட நம்மளை தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த சத்தியத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம இந்த சத்தியத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னா மிகவும் கவனமாக செவி சாய்த்து நம்ம கீழ்ப்படியணும். உண்மை உத்தமத்தை சத்தியத்தில் நம்ம காட்டணும் அப்படின்னு பார்க்குறோம். சிலருக்கு உண்மை உத்தமமாக இருந்துட்டால் அவங்களுக்குள்ள பெருமை வந்துடும். அதனால் மனத்தாழ்மையாக இருக்கணும், உண்மை உத்தமம் இருக்கணும், அதோட மனத்தாழ்மையும் அவசியமாக இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியம் மனத்தாழ்மை. இதுதான் மற்ற உத்தமத்துக்கும் இந்த உத்தமத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மை உத்தமம் அதோட மனத்தாழ்மை நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தோராவை வாசித்த ஆராய்ச்சி பார்த்த அந்த எஸ்ராவுக்கு அவ்வளோ தேவன் ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாரு அப்படின்னாக்கா, நம்ம இந்த நாட்களில் நாம் இந்த 66 புஸ்தகங்களை ஆராய்ந்து பார்க்குற நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அந்த எஸ்ரா சபைக்கு வரமாட்டார். இன்னைக்கு இருக்கிற நாம தான் சபைக்கு போகிறதுக்கு தேவன் அழைப்பு கொடுத்துருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, மிகவும் உயர்ந்த உன்னதமான
இந்த அழைப்பில் நாம் உண்மை உத்தமம் உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு சகோதர சகோதரி. இந்த எஸ்ரா எழுதணும் தான் 119ஆம் சங்கீதம். எல்லாமே வேதத்தை பற்றியே வரும். உம்முடைய கட்டளைகள், உம்முடைய சாட்சிகள், உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய வேதம், உம்முடைய எல்லாமே, உம்முடைய வசனம் எல்லாமே இப்படி தான் 8 விதமாக சொல்லியிருப்பார். ஒவ்வொரு பகுதியும் 8 விதமாக 8 வசனங்களாக அடுக்கி வச்சு எழுதியிருப்பாங்க. நல்லா அருமையாக இருக்கும் அந்த சங்கீதம். நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அவங்க விசுவாச பயணத்தை ஆரம்பித்த விதம், அந்த பொருட்களை பெற்றுக்கொண்ட விதம், ஆலோசனையில் நடந்து கொண்ட விதம், கீழ்ப்படிஞ்ச விதம் எல்லாமே தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சு. அதனால் தம்முடைய வேதத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த சம்பவத்தை பதிவிட்டார். நம்முடைய ஜீவியங்கள் கூட இதுமாரி இருக்கும் அப்படின்னாக்கா, பின் நாட்களில் முழு மனுக்குலமும் சபையினுடைய காரியங்கள், சபையை ஆக போகிற நம்முடைய காரியங்களை கூட பல நேரத்தில் இதுமாரி நடந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பதிவு காட்டுவார் மனுக்குலத்துக்கு. ஆண்டவனேன்னு சொல்லிட்டு 4 செவத்துல ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. யாரு? தான் புருஷனை ஆண்டவனேன்னு கூப்பிட்டாங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகி சாரா. இன்னைக்கு வெளிச்சுக்கு வந்துச்ச விஷயம் அதே மாதிரி தான் நம்முடைய ஜீவியங்கள் கூட. நாம் 4 செவத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்தாலும் சரி, ராஜ்யத்தில் அதை காட்டுவார். இவனுடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஜீவியங்கள் நம்முடைய ஜீவிக்கணும் அன்பு சகோதர சகோதரிகளே. தேவனுக்கு பிரியமாய் இருந்ததுனால அதை என்ன பண்ணால் அவங்களுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். நமக்கும் அந்த பாத்திரங்களை 4ஆம் நாளில் ஆலயத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. இதில் நமக்கான பாடம், மாம்சமான அவங்க பிரயாணப்பட்டு பொக்கிஷங்களை ஆலயத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. நாமளே அந்த ஆலயமாக இருக்கிறோம், அந்த ஆலயத்தின் பொக்கிஷங்களாக இருக்கிறோம் நாமளே அப்படின்னு பார்க்குறோம் அன்பு சகோதர சகோதரிகள். அவங்க மேலான ஆலயத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. நாம் நிஜமான ஆலயம், நாம் தான், நம்முடைய இருதயங்களில் தான் தேவன் இன்றைய வாசம் பண்ணுறார். அதனால் நாமளே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். ஒருவன் என்னுடைய ஆலயத்தை கெடுத்தால் என்ன ஆகிடுவோம்? அதுதான் நடக்கும். அதனால் நம்முடைய இருதயங்கள் தேவனுக்கேற்ற ஆலயமாய் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாய் இருக்கணும் அன்பு சகோதர சகோதரி. அதுதான் உபவாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இப்படி ஒரு விசுவாச பிரயாணம் மேற்கொண்ட எஸ்ரா தலைமையிலான ஒரு வகுப்பாரை குறித்து நம்ம இந்த நாளில் பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு பாடமாகவும் படிப்பினவாகவும் அன்றைய தேவன் எழுதி பதிவிட்டிருக்கிறார். உண்மைத்தன்மை தான் இதில் இந்த ஓட்டத்தில், இந்த புது சிருஷ்டியின் ஓட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அவங்க பாருங்கள், தங்கம் வெள்ளி இது போன்ற விலை உயர்ந்த பொருட்களை உண்மையாக கொண்டு போய் கரெக்டாக ஆலயத்தில் சேர்த்தாங்க. யாராவது ஒரு நபர் வழி விலகி போயிருந்தா கூட என்ன ஆயிருக்கும்? அதுவும் பதிவு ஆயிருக்கும். இதுமாரி ஒருத்தர் இச்சையில் வீழ்ந்து போய் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பதிவு ஆயிருக்கும். ஆனால் சபை வகுப்பார் கரெக்டாக 7 காலகட்ட சபையும் கரெக்டாக தேவனுடைய காரியங்களில் எழுதப்பட்ட பிரகாரமாகவே ஜீவிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சபையை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அது நமக்கும் அதில் நாமளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சத்தியங்கள் நமக்கு தரார் அன்பு சகோதர சகோதரிகள். அப்போ நாம் பார்த்தோம், முதலாவது என்ன பார்த்தோம்? மறந்துட்டீங்களா? அந்த விசுவாச பயணத்திற்கு உபவாசம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. அதனால் அவங்க உபவாசம் பண்ணி என்ன பண்ணாங்கன்னாக்கா, நம்மளுடைய சிந்தைகளை கட்டுப்பாடு பண்ணி நம்ம உபவாசித்து நம்ம கூட இந்த ஓட்டம் ஓட வேண்டியதாக இருக்கும். 2வது 12 பேரை பிரித்தெடுத்தார். நம்ம கூட தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா பிரித்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த தேவாலய பொக்கிஷங்களை அவங்க பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிஞ்சாங்க. நாம் கூட சத்தியங்களை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. 4வது என்ன பார்த்தோம்? எதுவே இல்லைங்களா? சரி, பரவாயில்ல. அந்த பிரயாணத்துக்கான ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தமானதை சுமந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்து, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. பிதாவுக்கு நீங்கள் பரிசுத்தமானவங்க அப்படின்னு கூட அங்கே சொல்கிறத பார்க்கிறோம். 5வது பார்த்தோம், தேவன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி தப்புவித்தார். நமக்கும் தப்புவிப்பார். உண்மை உள்ளவங்களை தேவன் தப்புவிக்க ஆயத்தமாக இருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். 6வது பார்த்தோம், 4ஆம் நாளில் எருசலேமில் அந்த ஆலயத்தை பொக்கிஷங்களை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்த்தாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. இப்படி நம்ம 6 காரியங்களை பார்த்தோம். இதில் பிரதானமாக பார்க்கும்போது நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய உண்மைத்தன்மை தான் என்ன பண்ணியிருக்குதுன்னா, கொஞ்சத்தில் உண்மை உத்தமம் அவசியமாக இருக்கிறது. கொஞ்சத்தில் இந்த பூமி கொஞ்சமாக இருக்கிறது.
பறந்து விரிந்த பூமியின் காரியங்கள், இந்த பூமியில் அவருடைய பாதப்படி இந்த பூமி தான். இதில் நாம் கற்றுக்கொள்ளணும், இதில் நாம் கீழ்ப்படினோம், கொஞ்சத்தில் கீழ்ப்படினோம் அப்படின்ட்டு நம்ம நிறைய பாடங்கள் கேட்டிருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த கொஞ்சத்தில் நம்ம கொஞ்ச நாள் வாழறோம். மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ வாழ போகிறோம். இந்த கொஞ்சத்தில் நம்ம உண்மை உள்ளவங்களா இருப்போம் அப்படின்னாக்கா நாம் தான் அந்த தேவன் தெரிந்து கொண்ட சபை வகுப்பாராக இருப்போம் அன்பு சகோதர சகோதரி. தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கு இப்படிப்பட்டவங்கள தான் தேடுறார், உண்மை ஒத்தவங்களா தேடுறார் அப்படின்னு பார்க்குறோம். வாசிக்கலாம். எஸ்ரா சங்கீதம் 107:7 கூட வாசிப்போம். சங்கீதம் 107:7 தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம ஆரம்ப அந்த ஆதார வசனத்தில் வாசித்தோம். அவங்கள சரியான வழியில் நடத்தி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க தங்கி இருக்க வேண்டிய ஸ்தலத்துக்கு நேராக என்ன பண்ணினார்னா நடத்தினார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்படிப்பட்ட அளவில்லாத ஆசீர்வாதமான ராஜ்யத்திற்கு நம்மளை தகுதிப்படுத்தும்படிக்கு தேவன் தாமே கிருபை செய்வாராக. தம்முடைய குமாரன் மூலம் இந்த ராஜ்யத்தினுடைய ஆரம்ப வேலைகள் அதி தீவிரமாய் நடந்து கொண்டிருந்த நம்ம நியூஸில் நிறைய கேள்விப்படுறோம். எல்லாம் அவருடைய அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டு வர்றது நம்ம பார்க்குறோம். தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் சிறுமந்தியாகிய சபை நம்மை குறித்து என்னெல்லாம் எழுதியிருக்குது, எங்கெல்லாம் எழுதியிருக்கிறது அப்படின்றத நம்ம தேடி வாசித்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மகத்தான ஓட்டத்தை நாம் ஜெயம் பெறணும் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்படியா நாம் கூட ஆயத்தப்படணும். இப்படியாக நாம் கூட அந்த தேவராஜ்யம் சென்று சேர்வதற்கு தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. வாய்ப்பளித்த உடன் அங்கங்கள் யாவருக்கும் கூட, மூத்த சகோதரர்களுக்கு கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காட்பாடி மற்றும் நாம் அடியான் சார்ந்திருக்கிற அந்த காட்பாடி சபையாருடைய பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.